ஓம் சாந்தி. அதிபுனிதமான அதிமங்களகரமான சங்கமிகத்தில் நீண்ட காலம் தொலைந்து இப்பொழுது எனது பாபா கண்டெடுத்துள்ளார். சூத்திரராக இருந்த என்னை யோகத்தாலும் ஞானத்தாலும் அலங்கரித்து பிராமணராய்க்குள்ளார். கூட்டம் போன்ற வெண்மை சூழ்ந்த சூட்சும வதனத்தில் அழகிய தேவதையாக சென்று கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது உலகத்தாய் மாதேஸ்வரி வெண்தாமரை ஆசனத்தில் வீற்றிருக்கும் காட்சியானது என்றும் இல்லாத ஆனந்தத்தை தந்தது. அத்தோடு மம்மாவின் அழகிய வதனமும் சக்தி வாய்ந்த கண்களும் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அத்தோடு மம்மாவின் புன்னகையில் மம்மாவின் வாழ்க்கையின் பாதச்சுவடுகளை ஒவ்வொன்றும் என் முன்னே தோன்றியது. மம்மாவின் ஒவ்வொரு சுவடுகளும் என் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைத்தது. மம்மாவின் சுலபமானது இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. எந்த நேரமும் இறுதிக்கணம் என்பதை எனது வாழ்க்கையில் முயற்சியை தீவிரப்படுத்தியது. மாதேஸ்வரி எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கை முழுவதும் ஆடாது அசையாது உறுதியுடனும் இறை ரசனையுடனும் இருந்தார். நாடகத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். கவலையற்ற நிலையில் ஸ்திரமாக இருந்தார். மம்மாவின் தெய்வீக குணம் மற்றும் சக்தியின் களஞ்சியமாக இருந்தார். பாபாவின் ஒவ்வொரு விடயத்திலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தார். அகங்காரமின்மை மற்றும் பணிவின் பிறப்பிடமாக இருந்தார். கருணைமிக்க மன்னிக்கும் உள்ளங்கொண்ட தாயாக இருந்தார். எல்லோரையும் சமமாக பார்க்கும் தூய அன்பு கொண்டவராக இருந்தார். எனவே இவ்வாறாக மம்மாவின் பாதச்சுவடுகள் ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையை மாற்றியது. அந்த நிலையில் குதூகலத்துடனும் சந்தோஷத்துடனும் மம்மாவின் சக்தி வாய்ந்த திருஷ்டியை பெற்று பகுதிய உலகிற்கு வருகின்றேன். அந்த சக்தியானது என்னை சுற்றியுள்ள ஆத்மாக்கள் இயற்கைகளுக்கு அந்த அதிர்வுகள் பரவுவதை நான் உணர்கின்றேன். ஓம் சாந்தி.